அளவுக்கு கொண்டாடிய ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் அவரோடு பல நேரங்களில் உரையாடக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறேன். அரசியல் ரீதியாகவும் சரி, அதே போல் சினிமா துறை சார்ந்தும் சரி, பல்வேறு நிகழ்வுகளில் அவருடைய மனிதம் வெளிப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதராகவே எல்லா நேரங்களிலும் இருந்திருக்கிறார். மருத்துவமனையினுடைய அறிக்கை இப்போது வந்திருக்கிறது. மருத்துவ அறிக்கையில் திரு விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி காரணமாக நிமோனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை காலமானார் என்பதாக டாக்டர் பிருத்திவி மோகன்தாசனுடைய அறிக்கை இப்போது வந்திருக்கிறது. இந்த அறிக்கையை பார்க்கிறோம். அதிகாரப்பூர்வமாக மியாட் மருத்துவமனையுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதற்கிடையில் திரு விஜயகாந்தனுடைய உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கவலை தரக்கூடிய கண்ணீரோடு அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவருடைய சார்ந்தவர்களும் அங்கே நிற்கக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய உடல் அங்கே அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. வலசரவாக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை அந்த இல்லத்தில் தான் அவர் சந்தித்திருக்கிறார். பல நேரங்களில் சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கரங்களாக இருந்த விஜயகாந்த் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்கிற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கண்ணீர் மல்க அவருடைய தொண்டர்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மருத்துவ அறிக்கையில் நுரையீரல் அழற்சி காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவோடு சிகிச்சை பெற்றிருந்தார் அப்படிங்கிற செய்தி குறிப்பாக வந்திருக்கிறது. நிமோனியா காரணமாக அவர் காலமாகி இருக்கிறார். மருத்துவ பணியாளர்களுடைய கடின முயற்சி இருந்த போதிலும் இன்று காலை அவர் காலமானார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இன்று அதிகாலை 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளாக அவருடைய உடல்நல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. இந்த பின்னடைவிலிருந்து அவர் உடல்நலம் பெற முடியாமலே சென்றுவிட்டது என்பதுதான் மருத்துவ அறிக்கையை குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல் இப்போது அவருடைய வலசரவாக்கம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த உடலை அங்கே வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக தொண்டர்களும் அவருடைய கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அத்தனை பேரும் அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு வென்டிலேட்டரில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு விஜயகாந்தினுடைய அந்த மரணம் செய்தி என்பது காலமானார் என்கிற செய்தி பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். கட்சிகள் கடந்து, அரசியல் கடந்து, சினிமா துறை கடந்து அனைத்து மனிதர்களாலும் தமிழ்நாட்டினுடைய, இன்னும் சொல்ல போனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடப்படக்கூடியவராக, பண்பாளராக, அத்தனை எந்த நேரத்திலும் வெளிப்படையாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக இருந்த விஜயகாந்த், சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவராக இருந்த விஜயகாந்த், எல்லோருக்கும் உதவிகளை செய்து வந்த விஜயகாந்த், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ் என்று அவருடைய அரசியலும் கூட தொடர்ச்சியாக அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே திரைத்துறையிலும் அவர் அப்படியான கருத்துக்களையே முன்வைத்து வந்தார். திரைப்பட நடிகர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த போதும் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெய்வேலியில் காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம், அதே போல நடிகர்கள் சங்கத்தினுடைய போராட்டம் என்றெல்லாம் முன்னெடுத்தவர் திரு விஜயகாந்த். திரு மூப்பனார் அவர்களோடும் திரு கலைஞர் அவர்களோடும் அரசியல் ரீதியாக மிக நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தவர். அவருடைய அந்த இறுதி காலம் என்பது மிக கடினமான ஒரு காலமாகவே இருந்தது. உடல்நலக் குறைவினால பல்வேறு சோதனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடல் இப்போது வீட்டிற்குள்ளாக எடுத்துச் செல்லக்கூடியத அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். அவருடைய உடல் இப்போது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு எடுத்து வரப்படக்கூடியதை பார்க்கிறோம். வாடிய பூமியில்